ஓம் அகத்தீசாய நம. அதிகமாக பேச முடியாது. இப்போ ஒரு வருஷம் சாப்பிடாம இருக்கோம். ஏன் சாப்பிடாம இருக்கேன்னா, உலக மக்களுக்காகவே, உலக நன்மைக்காகவே நான் சாப்பிடாம இருக்கு. அப்போ என்னை கட்டுப்படுத்தி கொள்கிறோம். ஆகவே அன்பரை கேட்டுக்கிட்டாங்க பேசுன்னு சொல்லி, எந்த உணவே இல்லாமல் எப்படி பேச முடியும்? உணர்வு பேசணும், உணர்வு இருக்குது, உணவு இல்லை. ஆகவே முருகப்பெருமானே பேசினாதான். இல்லாட்டி ஒரு முறையோட வரணும், தொடர்கள் திருடி வணங்குறேன்லாம் பேசணும். அதெல்லாம் பேச முடியல. இப்போதைக்கு முருகா முருகா சர்க்குநாதா சாந்த ஸ்வரூபா என் நாவில் தங்கி பேசி தாய். ஆக உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. என்ன உலகம் இப்படியே இருக்கே, எங்கே பார்த்தாலும் கொடுமை, பசி, அராஜகம் நடக்குதே, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா என்று மக்கள் கேட்குறார்கள். நாங்களும் கேட்குறோம், முருகா இப்படி இருக்குது ஐயா, எப்போயா நீ வருவே அப்படின்னு கேட்குறோம். வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். எப்போன்னா எல்லாம் கேட்குறா, நீ மட்டும் கேட்குற. ஏழை எளிய மக்கள், பக்தர்கள், சான்றோர்கள், பத்தினி பெண்ணர்கள் கேட்குண்டா என்ன, முருகா வாயா இந்த உலக மக்கள் காப்பாற்றுன்னு சொல்லட்டும். நீ ஒரு ஆள் தான் கேட்குறேன். இல்லை, சில பேர் கேட்குறாங்க, தொடர் கேட்குறாங்க. ஆனால் உருக்கி கேட்கணும். இந்த உலக மக்களே, தலைவா முருகா வந்து உலக மக்கள் காப்பாற்றாயே என்று கேட்கணும். அவங்க கேட்குறப்பா, கேட்க வையே. எங்கே பார்த்தாலும் அராச்சகம், எந்த இடத்துலையும் நீதி இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது. அப்போ என்ன செய்யும் மக்கள், பக்தர்கள் எல்லோரும் கேட்க முடியல. பக்தர்கள், முருகனுடைய அன்பர்கள், முருகா வாயா இங்கே எங்களை காப்பாற்றாயே என்று கேட்கணும். அவங்க கேட்டால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும்.